ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப். டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். டேய், மொதல் சீனிலேயே மொக்க வாங்கிட்டு வந்து நிற்கிறார்ல, இவர் தாங்க நம்ம கதையோட ஹீரோ வேலு, சக்தி வேலு. சார் 12th முடித்ததுக்கப்புறம் எல்லாரும் போலவும் ஒரு விஷயம் பண்ணார். அது என்னன்னா, 4 வருஷம் 8 செமஸ்டர் 10-12 லேபு 40 பேப்பர், இது எல்லாத்தையும் பார்த்த பிறகும் நார்மல் பீப்புள் தான் ப்ரோ. எல்லாத்தையும் தாண்டி வந்தால் பசங்களை கரிச்சு கொட்டுறதுக்குன்னே ஒரு ஸ்டாஃப். இவர் தாங்க அவர். பேர் கேசவமூர்த்தி. படிக்கிற பிள்ளைங்க எங்கே இருந்தாலும் படிக்கும், எந்த நேரத்தில் வேணாலும் படிக்கும், எப்படி வேணாலும் படிக்கும். சார், லாஸ்ட் பெஞ்சில் உட்கார்றவனுக்கு படிப்பே வராது. மசால் வடடாயா, வேஷ் என்னம்மா இருக்குது பாரு. என்ன தான் மொக்க வாங்கினாலும் இவர் பசங்களை போட்டு படின்னு கொடுத்த டார்ச்சருக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே பசங்களே கட்டு பாவுது படிக்காமே பெரிய ஆள் ஆகுறோம். அதான் மாப்பிள்ள, மும்பையில் எனக்கு ஒரு தெரிஞ்ச இடம் இருக்கு மாப்பிள்ள. ஃபேமிலிக்கு பேர் போன இடம். போகிறோம், படகு தூக்குறோம், லைஃப்பில் செட்டில் ஆகும். ஏய், நீ நினச்சாலும் அங்கே போக முடியாதா? ஏன்னா அங்கே நமக்கு முன்னாடியே ஒருத்தன் காலடி வச்சிட்டான். இப்படி ஒரு பக்கம் போக நம்ம சார் கரிச்சு கொட்டுறதை இன்னும் விடலை. ஆமாம், அந்த லாஸ்ட்டில் ஒரு தருதலை இருக்குமே, அந்த தருதலை எங்கே போச்சு அது? ஆமாண்டா, நானும் ரொம்ப நாளாக ஒன்று கேட்கணும்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஹெட்செட்டை காதலியே போட்டுருக்கீங்க, என்னடா பாட்டி கேட்பீங்க? சார், அது வந்து படிக்காம ஸ்திதியில் எப்படா உருப்பட போறியா? போறேன்டா, நம்ம யூடியூப் சேனல் வச்சு படிச்சிக்கலாம்டா. யூடியூப்லாம் வேணாம், இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போட்டு நம்ம முளைச்சிக்கலாம். ரீல்ஸா? என்ன மாதிரி ரீல்ஸ் பண்ணுற? ரீல்ஸ் தானே இந்த மாதிரி. அந்த மாதிரி ரீல்ஸ் பண்ணா நான் இந்த மாதிரி ரீல்ஸ் பண்ணுவேன். பெண்களிடம் சொல்வது குறைவு, செய்வது அதிகம், செயல் புயல் நானடி. இப்படியே கொஞ்சம் வருஷம் போச்சு. என்னதான் பசங்க கிளியர் பண்ணி காலேஜ் தாண்டி வந்திருந்தாலும் கரிச்சு கொட்டுற ஸ்டாஃபு இன்னும் நிறுத்தலை. அதுக்கப்புறம் அவரை பார்க்குறதுக்கு ஒரு நாள் ஒருத்தர் வந்தார் பாருங்க. என்ன சார் இந்த பக்கம்? எல்லாம் பண கஷ்டம்தான். இன்னொரு சிலர் யாரும் உங்களுக்கு தெரியுமா சார்? இதுவும் இந்த காலேஜில் மீன் கிரியேட்டர் ஸ்ட்ரீட் இருந்தாராம். இப்போ ஏதோ பெருசாக பட மாட்டாராம். அவர் தான் இன்னும் பீப்புள், இந்த எக்ஸாம் எதுக்காக எழுத வந்தீங்கன்னு எனக்கும் நல்லா தெரியும். ஆனால் இந்த எக்ஸாமில் பாஸ் ஆனால் தான் தெரியும் உங்கள் லட்சணம் என்னன்றது. யோ, வாய முடியா, உன் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். இங்கே படித்து சாதிச்சவங்க மட்டும் தான் நிறைய பேர் இருக்காங்களா? படிக்காம சாதிக்கவங்க நிறைய பேர் தான் இருக்காங்க. நானாக படித்து சாதிச்சேன் தான். ஆனால் அந்த பக்கம் உட்காந்துருக்கவங்களாம் படிக்கலைன்னா நல்ல நிலைமையில தான் இருக்காங்க. வாய்க்கு இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க, வாய்க்கு வந்ததெல்லாம் பற்றி பேசும்போது உங்களுக்கு கோவம் வந்துச்சுல்ல? அப்போ பசங்களை மட்டும் படிக்கலன்றத காரணமாக காட்டி மட்டம் தட்டினா அங்கே மட்டும் நியாயம் இருக்கா? படிக்கலைனாலும் ஒரு நல்ல நிலைமையில் இருக்காங்கன்றீங்க. அதே தான் நானும் சொல்கிறேன். உங்கள் பசங்க ஃபிசிக்ஸில் வீக்காக இருக்கலாம், ஆனால் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தில் ஸ்ட்ராங்காக இருக்கலாம்.
படிப்பு வராமல் இருக்கலாம், ஆனால் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்கும். லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருக்கவங்க டேலண்ட் இல்லாமலாம் கிடையாது, அவங்களுக்குன்னு ஒரு தனித்திறமை இருக்கும். சார் இவ்வளோ பேசுகிறீங்களே, லாஸ்ட் பெஞ்சிலேருந்து யாராவது சாதிச்சவங்க ஒருத்தர் பேரை நீங்கள் சொல்லுங்கள். யாராவது உருப்பிட்டுருக்கீங்க லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து? டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். அது வந்து பேச முடியல, அதுதான். இது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட கழுத்தமாக சொல்கிறதுக்கான காரணம், வயசானவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு தெருவோரத்தில் இருக்க தூய்மை பணியாளர்களை பார்த்து குப்பை பார்க்கணும்னு சொல்லிட்டு பணக்காரனுக்கு மரியாதை கொடுத்தா அந்த இடத்துல ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி தான் இருக்குது. தூய்மை பணியாளர்களுக்கு மரியாதை கொடுக்க முடியாலும் பரவாயில்ல, அவங்கள அவமரியாதை பண்ணாமல் இருங்க. இவ்வளோத்தையும் நான் அவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கான காரணம், ஒருத்தர் படித்து பச்சைக்கு வேணால் கையெழுத்து போகிற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் ஆகிட்டாருன்னு சொல்கிறோம். ஆனால் அவர் இந்த பச்சை இங்கு பேனால் கையெழுத்து போடுறதுக்கு தகுதி ஆனவராக இல்லையான்னு சொல்கிறது ஒரு சிகப்பு இங்கு பேனாவால் தான். அதனால தான் நான் இப்போ வரைக்கும் சொல்கிறேன், பசங்களை சாதாரணமாக நினைக்காதீங்க, அவங்களுக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்குது. அதை எப்படி வெளிக்கொணர்றதுன்னு மட்டும் பாருங்கள். நாளைக்கு இன்விஜிலேட்டர் யார் சார்? எதுவும் இந்த காலேஜில் மீன் கிரியேட்டர் வரான். பரதேசி, நீ ஏன்டா குறுக்கால வந்துட்டு இருக்க, போடா அங்கிட்டு. யோ தப்பாக பண்ணுறேன். எடுக்க முடியுமோ? அவன் தான் முட்டை உள்ளத பார்க்கலான்னு எல்லாரும் ஒருத்தர் என்ட்ரிக்கு என்னாச்சு? ஏன்னா தெரியுங்க ஏன்டா என்னடா பெருசா பண்ணலாம், போய் தொடங்கினடா. நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு என்னடா இருக்கு, படிக்காத தம்பி நிறைய பேர் இருக்காங்க. நான் ஏதோ படிச்சு